ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஆனால் என்னென்னா யூடியூப் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக பார்க்க இந்த வெயிட் லாஸு வந்து பற்றி பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் உடம்பு குறைச்சி தான் ஆகணும். கண்டிப்பாக பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, இது வந்து நான் என்னோடய இதில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. அதனால் நான் என்னோடய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆக போகுது இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 80 கிலோவுக்கு மேலே இருக்கவங்களுக்காக இது. ஏன்னா நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 55 இருந்தேன். ஆனால் ஆஃப்டர் டெலிவரி C-செக்ஷன் வேறு. ஸோ வந்துட்டு என்னால் எக்ஸசைஸ் வந்து பண்ணவே முடியல. இப்போ எனக்கு வந்து குழந்தை பிறந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கேன். நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து என்னென்னா யூஸ்வலாக எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிற மெத்தட் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்காக. இது வந்து 80 கிலோவுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எடுத்ததே ஒரு ஜம்பிங் ஜாக்கு இதை வந்து ஒரு ஸ்பாட்டோ பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாப்பாட்டில் உங்களை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைண்ட் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ்குள்ளே இறங்குறப்ப உங்களுக்கு நல்லாவே ஒரு ஃபீல் இருக்கும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லோரும் சொல்கிறதா நைட்டு வந்து 7 to 8:30 சாப்பிட்ருங்க. முடிஞ்சால் 6 மணிக்கே கூட சாப்பிட்ருங்க. சரிங்களா? 6 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மதியம் லஞ்சை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இங்கே 6 மணிக்கே மதிய சாப்பாடே சாப்பிட்றலாம். ஸோ வந்துட்டு முடிஞ்சால் 7 to 8:30 சாப்பிட்ருங்க. இல்லைன்னா மதியம் லஞ்சை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 6 மணிக்கு சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து மதிய சாப்பாட்டுக்கு அப்புறமா வெதுவெதுப்பாக தண்ணி தரணும். நீங்கள் ரொட்டீனில் இருக்கிற லைஃப்பில் இருக்கீங்கன்னா டெய்லியும் கரெக்டாக அந்த 3 நேரம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா மதிய சாப்பாடுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு வெதுவெதுப்பாக தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நைட் நேரமாக தூங்கணும், காலையில் நேரமாக எந்திரிக்கணும். சம்டைம்ஸ் நமக்கு ஏதாச்சும் ரீசன்னால் இந்த தூக்கங்கிறது கெட்டு போகும். கரெக்ட் டைத்துக்கு தூங்க முடியாது, கரெக்டாக எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் மதியம் தூங்குறதுக்கு சான்ஸ் கிடச்சா நம்ம தூங்குவோம் இல்லைங்களா? அப்போ வந்து சாப்பிட்டு தூங்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தூங்கிடணும். தூங்கி எந்திரிக்கிறப்ப அந்த மதியம் டைம்ங்கிறது ஒரு ஈவினிங் டைமாக மாறிடும். ஒரு 4 மணி 5 மணி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லன்ச் டைமாக அதை நம்ம லன்ச் சாப்பாடு சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா அது நம்ம நைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரும். அன்றைக்கி டைமில் வந்து நைட்டுக்கு மட்டும் ஒரு ஃப்ரூட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு விட்டுறலாம். ஃப்ரூட்ஸ் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே 4 மணிக்கு மேலே சாப்பாடு சாப்பிட்றனாலே ஒரு பை சான்ஸ் நைட்டு பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நைட்டு வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிறோம். அடுத்தது ஆயில் ஃபுட் வந்து 15 நாளைக்கு ஒருக்க தான் எடுத்துக்கணும். வாரம் இல்லை டெய்லி வடை சாப்பிட்றவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, வாரத்தில் ஒரு நாள் இந்த நான்வெஜ் எடுத்தால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. 15 நாளைக்கு ஒருக்க தான் ஆயில் ஃபுட் எடுத்துக்கணும். மதியம் சாப்பாட்டில் வாரத்தில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ரசமே வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா? ரசம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து பொரியல் வந்து உருளைக்கிழங்கு தான் வைக்கணும்னு வைக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு வந்து காய்கறிகள் ஏதாச்சும் இடையில எடுத்துக்கணும். ரசத்தோட நம்ம காய்கறிகள் வச்சு சாப்பிட்றப்ப நமக்கு அது வந்து இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும். அப்புறம் கீரைகள் நிறையா சேர்த்துக்காங்க. அடுத்தது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். எல்லார் வீட்லேயுமே ஒரு பெரிய கிளாஸ் இருக்கும், ஜூஸ் குடிக்கிறதுக்கு எதுக்கோ ஒன்று வச்சுருப்போம். இந்த மாதிரி அந்த கிளாஸில் சாப்பிட்றதுக்கு கூட ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் என்ன தான் டம்ப் பண்ணணும்னு நினச்சாலும் உள்ளே இறங்காது. ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க. அடுத்தது வாரத்தில் ஒரு நாள் வந்து பயிர் சேர்த்துக்கணும். பயிறுனா நம்ம வந்து இந்த பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, அப்புறம் நம்ம வந்து வேர்க்கடலை, சுண்டல், கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ ஏதோ ஒன்று வாரத்தில் ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அந்த நாள் வந்து உங்களுக்கு லீவ் நாளாக இருந்தால் நல்லது. லீவ் நாளில் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வாரத்தில் ஒரு நாள் சிறுதானியம்னாலே நமக்கு தெரியும், திணை என்னென்னமோ இருக்குது. ஆனால் யூஸ்வலாக எல்லோரும் யூஸ் பண்ணது ராகி, கம்பு, அதுவே எடுத்துக்கோங்க. சரிங்களா? வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ராகியோ கம்போ நைட்டு கூட செஞ்சு வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக அதை கரைச்சி குடிச்சிட்டு கூட போகலாம். தயிர் ஊற்றி குடிச்சோன்னா நல்லது தான், வயிற்றுக்கும் நல்லது தான். அடுத்து காலையில் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து எந்த இதையும் யோசிக்காமல் நமக்காக ஒரு 5 நிமிஷம் மைண்டில் வந்து ஃப்ரீயாக விட்டு நம்ம உட்காந்துருக்கணும். ஒரு 5 நிமிஷமாச்சும் காலையில் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது பாருங்கள், நைட்டு ஒரு வேளை நமக்கு பசிச்சுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஃப்ரூட்ஸு தான் சொன்னேன் இல்லையா, வாழைப்பழம், கொய்யாப்பழம். நைட்டு வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுவாங்க.
அது டயட்டு ப்ராப்பராக போகிறவங்களுக்காக நம்ம வந்து வீட்டிலே இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்ம செய்கிறோங்கிறனால நீங்கள் வந்து நைட்டு வாழைப்பழம் இல்லை கொய்யாப்பழம் ஏதோ ஒன்று கிடச்சினா எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிட்டு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த சம்மர் சீசன் வந்து ரொம்ப சூப்பரான சீசன், சரிங்களா? ஏன்னா வந்து அதில் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும், அதனால் நிறைய தண்ணி எடுத்துக்கிறப்ப நமக்கு சாப்பாடு சாப்பிடுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடும். இந்த நீர்ப்பழம் தர்பூசணி இருக்கு இல்லைங்களா, அது வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஐட்டங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும், அடுத்து சாப்பிடணுங்கிற எண்ணமும் வராது. ஸோ வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 80 கிலோவில் இருக்கிறப்ப எக்ஸசைஸுங்கிறது எடுத்ததே நம்ம பண்ணோம்னா அதே டைமில் எக்ஸசைஸ் பண்ணி சாப்பாட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கிறப்ப உடம்புக்கு தேவையான சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணி லோ சுகராகி மயக்கம் போட்டிருக்கிறேன். அதனால நான் வந்து இப்போ இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஜாக் வந்து நான் ஆரம்பித்தப்போ 5, 10 ஆரம்பித்து இப்போ 100 வரைக்கும் ஜம்பிங் ஜாக் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் நான் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன். சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு 2 வாரம் ஓட்டினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸசைஸு ஒரு 10 கவுண்டு 20 கவுண்டுன்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போது சாப்பாடும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு இடையில ஃபங்க்ஷன்ஸ் வரும், நம்ம வந்து சாப்பாடு நம்ம டயட்டில் இருக்கிற மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் என்னென்னா நைட்டு சாப்பாடு மட்டும் 7 மணி to 8:30 சாப்பிட்றணும். அதுக்கு மேலே போகவே கூடாது. வீட்டில் ஒரு வெயிட் மிஷின் வச்சுக்கோங்க. 3 நாளைக்கு ஒருக்க உங்கள் வெயிட் செக் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணக்கூடாது. 3 நாளைக்கு ஒருக்க உங்கள் வெயிட் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுனாலும் இன்ச் லாஸ் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணணும். இதை வந்து கண்டிப்பாக ஒரு 15 நாளுக்காச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். 15 கூட கம்மி தான் இல்லையா, 20 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்போவும் வீட்டில் செய்கிற சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஆனால் என்னென்னா அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.